அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த குரு பகவான் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு நிவர்த்தி அப்படின்னா இயல்பான நிலைக்கு வரப்போகிறாருங்க. அப்போது இந்த இயல்பான நிலைக்கு குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எவ்வளோ பெரிய ஒரு சாதகமான யோக பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகுது, நம்ம எந்த அளவுக்கு இதையெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி நேயர்கள் அப்படின்னா மேசத்துக்கு தனிப்பெரும் சிறப்பு. காரணம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சுக்கு எந்த இடத்துலையும் ஒரு அங்கீகாரம் உண்டு. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. தப்புனா தட்டி கேட்காம இந்தாண்ட வர மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை இதை முடிக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த வேலையை முழுசாக சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தைரியம், அதே நேரத்தில் அதைய வெற்றியை செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அது மேசராசிக்காரருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே நேரத்தில் இந்த ஒரு குறை, ஒரு குற்றம், மற்றவங்க உங்களை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அளவில்லாத கோபம் வரும். செய்யாத தப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஏன்னா நாம் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறவங்களாச்சே. நம்ம மேலே ஒரு குறை சொன்னால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலேயும் நாம் தான் முதலிடம். அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உணரக்கூடிய ஒரு மனசும் அது மேசராசிக்காரருக்கு தான். குடும்பத்து மேலேயும் ஒரு பற்றுதல், ஒரு அக்கறை. எங்கேயோ அவங்க குடும்பம், நம்மளுடைய குடும்பம் ஒரு இடத்துல இருந்தாலும் நாம் எங்கேயாவது போய் சம்பாரித்து அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு முதல் நபராக தான் மேசராசிக்காரர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை மிக்க ஒரு மனிதனாக வரக்கூடிய இந்த 12 ராசியில் யாருன்னு கேட்டோம்னா அது மேசராசிக்காரர் தான். ஆனால் இவ்வளவு நம்மக்கிட்ட ஒரு நல்ல பண்புகள் இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிகள், நாம் எடுத்த காரியங்கள் சமீப காலமாக நமக்கு சொல்லும்படி ஒரு சிறப்பை கொடுக்கல. நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் ஒருத்தருடைய வாழ்க்கையிலிங்க நம் என்னதான் ஒரு விடாமுயற்சியும் ஒரு செல்வாக்கு அடையணும் நம்ம போராடினாலும் அதுக்கு நம்மளுடைய நேரமும் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய உழைப்பையை முழுமையாக நம்ம எதுலேயும் செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்தினாலும் அது நமக்கு சிறப்பாக அமையும். ஆனால் இந்த கதை சமீப காலமாக பார்த்துட்டோம்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்த காலகட்டம் உங்களுடைய ராசிய ஜென்மத்தை பார்த்தது. அப்போது அது ஒரு காரணம். உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடியது அற்புதமான ஒரு காலகட்டம். எப்படின்னா பேச்சு, செயல்படக்கூடிய விதம், குடும்ப ஒற்றுமை, நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சாதுர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய இடம்தான் 2ஆம் இடம், குரு இருக்கக்கூடிய இடம். ஆனால் வக்ரத்தில் இருந்துருச்சு. அப்போ என்னாகும், ஒரு விதத்தில் கொடூர பாவி சனி நம்ம ராசியை பார்த்துட்டு இருந்தது. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா குரு 2ஆம் இடத்துக்கு அதாவது எல்லாம் கிடைச்சி கை கெட்டினது வாய் கெட்டலிங்கிற மாதிரி. அதாவது சில வாய்ப்புகள் வந்தது, உங்களுக்கு சரியாக பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. சில பணம் இருந்தது, விரயங்கள் ஆகிப்போச்சு. சில பொருளாதாரம் பெரும் அளவில் நம்ம வளர்ச்சியாக வேண்டிய வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனால் அதை சரியாக எதுவுமே பயன்படுத்த முடியல. நம்ம கூட இருந்தவங்களுக்கு கிடைத்தா ஒரு அமோகமான ஒரு வாய்ப்புகள், உங்களால் கிடைச்ச வாய்ப்புகள்
அவங்களுக்கு மேன்மை, ஆனால் நமக்கு பாதகம். இதை விட சொல்ல போனோம்னா ஒரு எவ்வளவு நம்ம ஒரு அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சோமோ அந்த இடத்துல நமக்கு பார்த்தா தேவையில்லாத பழிச்சொல், சங்கடம், சலிப்பு. அதை பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கொடுத்தும் கெட்டவனாயிட்டேன், நல்லது பண்ணி நான் கெட்டவனாயிட்டேன். அதாவது உறவுக்கு தோள் கொடுத்து உரிமையோடு பழகி ஒரு அதிகமான நட்பில் இருந்தவ நபர்களோட நமக்கு இன்னைக்கு விரோதமாக செயல்படுறாங்க. என்னன்னே தெரியலையேங்கிற அளவுக்கு குரு வக்ரம் உங்களுக்கு பெரும் ஒரு சோதனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு காலகட்டத்தை கொடுத்துருச்சு. அப்போது இந்த பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி பார்த்தோம்னாங்க பாக்கியஸ்தான, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி 2ஆம் இடம் தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானம் 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல குரு பகவான் வக்ரத்தில் இருந்த குரு பகவான் இயல்பான நிலைக்கு திரும்பி வரார். அப்போது இது எப்பேற்பட்ட ஒரு பொன்னான காலம், பொற்காலம்தான். நிச்சயமாக சரிவுகளை சந்தித்தோம், மன உளைச்சலை சந்தித்தோம், எவ்வளவோ தேவையில்லாத சில இன்னல்கள் எல்லாம் சந்தித்தோம். குறிப்பாக சொல்லப்போனால் விரயங்களுக்கு, மன கஷ்டங்களும் இது எல்லாமே சந்தித்த காலம் போய் இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தொட்ட காரியங்களை சாதுர்த்தியமாக சமாளித்து, அதாவது என் பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கிடச்சிருச்சு, என் குடும்பத்தில் இருந்த சங்கடம் சலிப்புகள் எல்லாம் தீர்ந்துருச்சு, நான் எதிர்பார்த்த சில நல்ல வாய்ப்புகள் எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை பிறக்கிறது மட்டுமில்லை, அந்த ஒரு இனிமையான காலத்தை சுவைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு பெரும் அருளை வாரி கொடுக்க போகிறார். ஏன்னா குருவருள் திருவருள். ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு நல்ல விதத்தில் இருந்தால் தாங்க ஒருத்தருடைய ஒழுக்கம், நியாயம் எல்லாத்த விட அவங்க ஒரு தனஸ்தாலியா அப்படின்னா ஒரு நல்ல வசதி படைத்த மனிதர்களாக வாழ முடியும். இன்னும் சொல்லப்போனால் குரு பகவானுக்கு பிரகஸ்பதின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 9 நவகிரகங்களையே குரு பகவான் முழு சுபர். அப்போது புத்திரக்காரகன் சொல்லுவோம். குழந்தைகள்னால மனச்சங்கடங்கள் அனுபவித்த நபர்களுக்கு கண்டிப்பாக வாரிசுகளால் நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும், சந்தோஷப்படும் சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிறது குரு பகவான் தான். அப்போது இந்த குரு வக்ரத்தில் இருந்த சூழ்நிலை காரணத்தினால சில நபர்களுக்கு அதிகமான மன உளைச்சல் கொடுத்துருக்கும், சந்தோஷம் நிம்மதிகள் பறிபோயிருக்கும், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாக செயல்பட முடியல. இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே எல்லாம் பக்கத்தில் இருந்தும் ஒரு நிம்மதி இழந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். இதுக்கு காரணம் தன் குடும்பத்துக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லையா அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தன் குடும்பத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தன்னுடைய நிம்மதி கெட்ட காரணம் எல்லாமே நிமோசனம் அடைஞ்சு தன்னால் சாதிச்சு ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சனைகள் அது மட்டும் கிடையாது, பணவரவு, தனவரவு, சில சிக்கல்கள் எல்லாமே தீர்த்து, சட்ட ரீதியாக ஏற்பட்ட சில பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்கள் உங்களுடைய ஒரு அங்கீகாரத்தை சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த காலத்தை அப்படியே என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது சிறப்பாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான், மேசராசி நேயர்களுக்கு. சரிங்களா? இப்போ நான் சொன்ன பலன் கோச்சார பலன். இந்த கோச்சாரம் அடிப்படையில் ராசியை வச்சு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்குது, வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுறது, வீடு கட்டுறது, ஏற்கனவே கட்டி கொஞ்சம் பாதியில் நின்று போச்சு, இல்லை நம்மளுடைய இடம் வாங்கணுங்க, அதுவும் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. அப்படிங்கிறது எல்லாமே இந்த குரு பலம் இருக்கிற போது தான் நம்ம சிறப்பாக செய்ய முடியும். சரிங்களா? அதனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சில சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.